இன்னைக்கு ரெசிபி ஒரு ஹெல்த்தியான பச்சைப்பயிறு பாசிப்பருப்பு தோசை. இந்த தோசையில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையவே இருக்குது. ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் ரெகுலராகவே இந்த தோசையை பயன்படுத்தலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 100 கிராம் இருக்கும். பாசிப்பருப்பு 100 கிராம், வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு ஊற வச்சுக்கலாம். இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சைப்பயிரை 100 கிராம் சேர்த்துக்கிறேன். அதே 100 கிராம் பாசிப்பருப்பு, வெள்ளை சோளம் ஒரு 50 கிராம், நீங்கள் இதுக்கு பதில் அரிசி கூட சேர்த்துக்கலாம். உளுந்தும் ஒரு 50 கிராம் கிட்ட. இது கூடவே வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்ல தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற வைக்கிறதுக்கு. காரத்துக்கு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஜீரகம் ஒரு டீஸ்பூன். ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். 6 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாவு வந்து புளிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம உடனே இன்ஸ்டண்ட்டாகவே ஊற்றிடலாம். 2 சைடும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. பாசிப்பருப்பு பச்சைப்பயிறு தோசை. நான் வந்து கார சட்னியோட சர்வ் பண்ண போகிறேன். தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.